சம்பவம் இருக்குது மக்களே, சம்பவம் இருக்குது. சண்டே எபிசோடில் சும்மா சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். வந்து வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஹேப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் சும்மா சிறப்பாக தரமாக இருக்குது மக்களே சம்பவம். ஏன்னா ரோஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு 2 நாள் முன்னாடியே, இவருக்கு வச்சு செய்வார்ப்பா நம்ம விஜேஸ் வந்துட்டு ஃபயராக வந்து செய்வார் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரோஸ்ட் அந்த மாதிரி ரோஸ்ட்டு மக்களே நம்ம ரவீந்தர் சாருக்கு போட்டு பொழந்துட்டாரு. செம்மையாக ஆஷா வந்துட்டு சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்களை கண்டிச்சிருக்காரு நம்ம ரவீந்தரை. என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னா வெளில நடக்கிற விஷயத்த வந்துட்டு நல்லா உள்ளே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னது தான் ஒரு மெயின் ரீசன் மக்களே. என்னன்னா ஓட்டிங்ஸ்லேருந்து யார் எந்த பொசிஷனில் இருக்கா அதை கொண்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரவீந்தர் சார் சொன்னார் இல்லையா. ப்ளஸ் வந்துட்டு வெளியில் ஸ்பேஸில் ஒரு ட்விட்டர் சண்டை நடந்துச்சு, அந்த சண்டையும் உள்ளே சொல்கிறது என்ன, அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு டீமே வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. கோஸ்ட்டுமே பயங்கர நம்மளுக்கே இரிட்டேட் ஆச்சு இல்லை மக்களே, கண்டிப்பாக அவங்களுக்கும் இருந்திருக்குமா இல்லையா. இவ்வளோ பெரிய ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து வெளியில் நடக்கிற விஷயத்த உள்ளே சொன்னாலும் என்ன பண்ணுறது. நம்ம பிக் பாஸே வந்து 2 வாட்டி வந்துட்டு அதை வார்ன் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தோம் நம்ம ரவீந்தர் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங், பயங்கரமான ஒரு ரோஸ்ட்ன்றது நம்ம ரவீந்தர் சாருக்கு இருக்குது. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கீழே ஒருத்தர் ஆடியன்ஸ் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏஞ்சி நின்று முத்துக்குமரன் சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு கார்டு வச்சு பேசுவார் இல்லையா, லைக் வந்துட்டு ஜோக்கரு, இவங்க கிங்கு, அவங்க குவீன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜோக்கர் மேட்ரை வந்துட்டு சொல்லி இது வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு நான் யாரை சொன்னார்னு சொல்லவே இல்லை அப்படின்றத வந்து நம்ம அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் வந்து ஏஞ்சி நின்று நம்ம விஜேஸ் கிட்ட கேட்குறாரு. அது சொல்லவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம விஜேஸ் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது எல்லாமே வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு யாரை சொன்னோன்னு சொல்லி அந்த வீக்கெண்ட் எபிசோடே பேசியிருப்பார். இதனால யார் அந்த ஆடியன்ஸ் கிட்ட தான் நம்ம கேட்கணும், ஷோ பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அதை வந்துட்டு அவர் எக்ஸ்பிளனேஷன் அந்த வீக்கெண்ட்லேயே கொடுத்ததுக்கப்புறம் அதை தான் நம்ம விஜய் சாருக்குமே சொல்லியிருக்காரு. அதுக்கு பயங்கரமான அப்ளாஸ் பார்த்துக்கோங்க, சும்மா பறந்திருக்கு கைத்தட்டல் விசில்லாம். அப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்த்துருப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர்டு ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. அங்கங்கே வந்துட்டு ஒரு பேர் வந்துட்டு அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், செட் ஆடியன்ஸ் மாரி. ஸோ கைத்தட்டலாம் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் முத்துக்குமரனுக்கு இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரிங்க பயங்கரமாக கைத்தட்டல் இருக்கும். மீன்ஸ் லைக் சண்டே எபிசோடில் சரியான கைத்தட்டல். சண்டே எபிசோடில் சும்மா தெரிக்கும். சாட்டர்டே எபிசோட்லேயே சிறப்பாக இருந்துச்சு கைத்தட்டல், சண்டே எபிசோடில் அதை விட பயங்கரமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ரவீந்தர் சார் வந்துட்டு யாருக்கும் கேம் ஆடுற மாதிரி இருக்குது, அது வந்துட்டு யாரையோ வின் பண்ண வைக்க வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்ளேயுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ரவி சார் வந்து வேறு யாருக்கும் விளையாடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அது யாருன்னு தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்குமே முத்துக்குமரனுக்கு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அங்கே இடத்துல வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வந்துட்டு ரவி சார் வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து உள்ளே வந்திருக்க மாதிரி தெரியுது. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு கெஸ்ட்டாக வரல, அவர் கண்டஸ்டண்டாக வந்திருக்காரு. கண்டஸ்டண்டாக தான் அந்த ரீப்ளேஸ் பண்ணுற இதுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் தான் இப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கணும். எதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் ஜெயிக்கணும், முத்துக்குமரன் தான் வரணும் அப்படின்றது நினைக்கிறாருன்னு தெரியலன்றது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா வந்துட்டு ரவி சார் வந்துட்டு வெளியே எப்படி வந்துட்டு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உள்ளேயும் போய் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனாக வந்துட்டு இந்த சீசன் மாதிரி எந்த சீசன்லையும் நடந்ததில்லை மக்களே. எல்லா விஷயத்தையும் உள்ளே சொல்லிட்டானுங்க. சொல்லி வின்னர்லேருந்து ரன்னர்லேருந்து வெளியே என்ன நெகட்டிவ் என்ன மீம் போட்ட கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களாம் போல். அப்படி தான் இருக்குது பார்த்தா. ஸோ ரயான் அவர்கள் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்துட்டு ரவி சார் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ரயானை வந்துட்டு மணி பாக்ஸ் எடுக்க வந்துட்டு நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணீங்க இல்லையா, லைக் வந்துட்டு அந்த இது லைக் வந்து உட்கார வச்சு நீ வந்துட்டு 5ஆவதுல 4ஆவது தான் வருவேன், நீ வந்துட்டு மணி பாக்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஓப்பனாக அடித்து உடச்சிட்டார் மக்களே. நீ வந்து 5ஆவது 4ஆவதுனா ஒருத்தவனை கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு நம்ம டைட்டில் இல்லை ரன்னர் அடிக்கலாம். அங்கே அவன் ரயான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஏஆர்எம் கான்செப்டில் நாம் வந்துட்டு 6ல் வந்துட்டு நம்ம டைட்டில் அடிச்சிடுவோன்றது ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையில் இருக்கார் நம்ம ரயான் அவர்கள். அதை தாண்டி அவர் ஒரு நல்ல எஃபர்ட்ன்றது கேம் லைக் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் சரி ஒரு ஆப்போனண்ட்டாக செட் பண்ணி நம்ம முத்துக்குமரனையும் ஆப்போனண்ட்டாக வச்சு ஒரு கேம் ஆடிட்டுருக்கார். அவர் தான் டைட்டில் ஜெயிப்போம் அப்படின்றத ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், பெட்டி எடுக்கிற மோட்டிவ்லே இல்லை. ஸோ இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்துட்டு 5th 4th தான்ப்பா வருவேன், பெட்டி எடுத்துரு அப்படின்றாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பெட்டியை தாண்டி நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணும், அந்த ஃபைனல்ஸில் நான் நிற்கணும் அப்படின்றத வந்து நம்ம இவர் சொல்கிறாரு.
நம்ம ரயான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி அந்த கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்களேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அப்படின்றது நம்ம ரயான் அவர்கள் சொல்கிறாரு. அங்கே ரவீந்தர் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு பெட்டி எடுத்தாலுமே நீ ஃபைனலிஸ்ட் தானேப்பா, நீ டிக்கெட்டு ஃபினாலே வின் ஆகிட்டலப்பா, நீ தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டலப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இவர் சொல்கிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ரவீந்தர் சார் கிட்ட நம்ம விஜய் அவர்கள் கேட்குறாரு, எதுக்கு வந்துட்டு மணி பாக்ஸ் இருக்க பிரெயின் வாஷ் பண்ணிக்கல ரயான், இதுமாதிரி முத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்றத நம்ம விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. எதுக்கு முத்துக்கிட்ட நீங்கள் கேட்கல அப்படின்ற விஷயத்த நம்ம விஜய் அவர்கள் நம்ம ரவி சார்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ரவி சார் வந்துட்டு, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு உள்ளே இருந்து பார்த்தேன் சார், லைக் ரிமைனிங் டேஸ்லாம் வெளியே எல்லா எபிசோடுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு பார்த்த வரைக்குமே ஃபஸ்ட்டு டேலேருந்து 98th டே வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எனக்கு முத்துக்குமரன் வந்துட்டு பெட்டி எடுக்கிற ஆள் மாதிரி எனக்கு தெரியல சார். நான் பேசியுமே அவர் வந்துட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது சும்மா கைத்தட்டில் மக்களை அரங்க அப்படியே அதிருது மக்களே. அதிருதுன்னா அந்த டெசிபல்லாம் வந்துட்டு ஃபோனில் வாட்சில் வந்துட்டு கேட்கும் இல்லையா, சத்தம் மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கைத்தட்டல் நீங்கள் பார்ப்பீங்க, நான் சண்டே எபிசோடில் பார்ப்பீங்க. சும்மா அந்த மாதிரி கைத்தட்டல் சவுண்டு விசில்லாம் பறக்குது போங்க. முத்துக்குமரன் அந்த லைக் ரவி சார் அப்படி அந்த சொல்லோடனே சும்மா தெரிக்குது, என்ன சொல்கிறேன்னே தெரில. அப்புறம் வந்துட்டு அந்த எபிசோட் பிரேக்கில் வந்து ஏதோ நடந்திருக்கும் போல் நம்ம விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக ரவி சாரை ரோஸ்ட் பண்ணுறாரு. என்ன விஷயத்துலனா எல்லா விஷயத்தையும் உள்ளே சொல்லிட்டாரு மக்களே. அவர் சொல்லாத விஷயமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெளியே நடந்த ஸ்பேஸும் சொல்லிட்டு, ஸ்பேஸில் வந்து நம்ம விஷ்ணு என்னோட ஒரு சண்டை போட்டார் இல்லையா, அதையும் சொல்லிட்டார் உள்ள. அப்புறம் வந்துட்டு அந்த பிரேக்கில் வந்துட்டு ஏதோ சொல்லியிருப்பார் போல் முத்துக்கிட்ட, நான் தாண்டா உனக்கு பிஆர், எல்லாரும் நிறைய பிஆர் வச்சுருக்காங்க, ஆனால் நான் தான் உனக்கு பிஆர் அப்படின்ற மாரி நம்ம ரவி சார் வந்து நம்ம முத்துக்குமரன்கிட்ட சொல்லியிருப்பார் போல். அது சொன்னதுனால போல் நம்ம விஜேஎஸ் அவர்கள் முத்துக்குமரன் வாயிலிருந்தே வந்து இந்த வார்த்தையை வாங்க வச்சுருக்காரு. சண்டே எபிசோடில் வாங்கியிருக்காரு. எப்படின்னா, நீங்கள் ரவி சார் என்ன சொன்னாரோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லுங்கள் முத்துக்குமரன் அப்படின்றத நம்ம விஜேஎஸ் அவர்கள் நம்ம முத்துக்குமரன்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போது முத்துக்குமரன் வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு, சார் நான் தான் பிஆர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு சார் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்களும் ஓப்பனாக சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்துட்டு எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் சொல்லதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விஜேஎஸ் டு முத்து தன் ரவி, அதுதான் வந்து முத்து தான் வந்து பிஆர், முத்துவோட பிஆர் வந்து ரவி சார் தான்ன்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அதை வந்துட்டு அங்கேயும் அதையும் சொல்லிட்டார். நாம் எல்லாருமே என்ன கேட்குறோன்னா, ஏன் சார் உள்ளே நீங்கள் வந்துட்டு கெஸ்ட்டாக போயிருக்கீங்க, இப்போ வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மேட்டரில் கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ எல்லாருமே இவங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்னு. ஸோ நிறைய ட்விஸ்டஸ் இன்னும் இருக்குது மக்களே, இன்னொரு சில பேர்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இவங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கும்போது உள்ளே போயிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஃபைனல்ஸுக்காக போட்டி போட்டுட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு எல்லா விஷயத்தையும் வெளிலேருந்து உள்ளே சொல்கிறது கரெக்டான்றதை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் மக்களே. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. ஃபஸ்ட்டுலேருந்து வெளியே என்னெல்லாம் நடந்துச்சோ, இவர் என்னெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணாங்களோ, என்னெல்லாம் வந்து சண்டை நடந்துச்சோ, என்னெல்லாம் ட்வீட் போட்டாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் போயிட்டுருக்கு சண்டே ஹேப்பனிங்ஸில். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தீபக் எவிக்ஷன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சுன்றதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரவி சார் வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணது சும்மா தெரிக்க விட்டது இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முத்துக்குமரனுக்கு சும்மா கிளாப்ஸ் சும்மா தெரிக்குது போங்க, ஃபயர் தான். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.